ஹாய், நான் ஃப்ரைட் ரைஸ் செஞ்சு காட்டுறேன் உங்களுக்கு. 3 முட்டை, 100 கிராம் பன்னீர், ரைஸ் போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணி காட்டுறேன். ரைஸ் பாருங்க, 2 பேர் சாப்பிட்ற அளவுக்கு ரைஸை வந்து ஜீரகமும் சோம்பும் போட்டு வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன். ஆனியன் ஃப்ரை பண்ணிக்கலாம். நான் ஒரு பெரிய ஆனியன் ஒன்று கட் பண்ணி வச்சுருக்கேன், போட்டுருக்கேன். ஆனியன் ஃப்ரை ஆச்சு. ஒரு 1/2 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா ஒன்று வச்சுருக்கேன். அதே போல் காஞ்ச மிளகா வந்து நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன் குட்டி குட்டியாக. வாசனை போகிற அளவுக்கு நம்ம இப்போ திரும்பி வதக்கிக்கலாம். ஒரு ஸ்பூன் அளவுக்கு சோயா சாஸ் ஊற்றிக்கலாம். சில்லி சாஸ் ஒரு 1/2 ஸ்பூன் ஊற்றிக்கலாம். பாருங்கள், இது நல்லா அந்த பச்சை வாசனை நல்லா போயிடுச்சு. இப்போ நான் வந்து ஒரு 3 முட்டை வச்சுருக்கேன், இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்ச நேரம் மூடி வைப்போம். இதில் வந்து இந்த பன்னீர் ஆட் பண்ணுறேன். கொத்தமல்லியும் ஆட் பண்ணிக்கிறேன். இப்போ நான் அதில் வந்து பெப்பரையும் ஆட் பண்ணிடுறேன். தேவையான அளவுக்கு பெப்பரு, சேம் டைம் சால்ட்டையும் ஆட் பண்ணிடுவேன். அந்த ரைஸில் நான் சால்ட் போட்டுட்டேன், அதனால இவ்வளோ தேவை எவ்வளவோ அவ்வளோ போடுறேன். கொஞ்சம் வதக்கிக்கலாம். பக்காவாக மிக்சட் ரெடி ஆயிடுச்சு. ரைஸ் கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ரைஸ் மிக்ஸ் பண்ணிக்கலாம். பாருங்க, நான் வந்து பன்னீர் எக்கு போட்டு ஃப்ரைட் ரைஸ் பண்ணியிருக்கேன். இது போல் நீங்களும் பண்ணி பாருங்கள். பண்ணி எப்படி செஞ்சீங்க நீங்கன்றது எனக்கு கமெண்ட்